உலகெங்கும் வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோடர் சார்பாக என் இதயகணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதையும் வருமுன் சொல்வதுதான் ஒரு நியதி. அப்படி பார்க்கும்பொழுது இயற்கை ஜோடம் வருமுன் காப்போம் என்ற ஒரு திட்டம் அறிவித்திருக்கிறது. வருமுன் காப்போம் திட்டத்திற்கு பொதுமக்களாகிய நீங்க உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து கொண்டு வருமுன் காப்போம் திட்டத்தில் நீங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு விஷயமும் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியுண்டா நீ அப்பவே அப்படிடா அப்படின்னு என்று சொல்வதை விட எந்த ஒரு விஷயத்துக்கும் வருமுன் தெரிந்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் அடியெடுத்து வைக்கும்போது வருமுன் காப்போம் என்ற ஒரு நிலையோடு அடியெடுத்து வைத்தோம் என்றால் நிச்சயமாக திடீர் என்ற சம்பவங்கள் நமக்கு நிகழாது. அது அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும், ஒரு விபத்தாக இருக்கட்டும், ஒரு நஷ்டமாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் தடுக்கப்படும். இதுவரை ஜோதிட வரலாற்றில் யாரும் படைக்காத சாதனை இயற்கை ஜோதிடம் ஒரு ஆய்வு செய்திருக்கிறது. அதுதான் வருமுன் காப்போம் திட்டம். அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டும் என்றால், நாம் கடந்து செல்லும் பாதையில் முள்ளோ கல்லோ இருக்குது என்றால் ஏற்கனவே நமக்கு அது தெரிந்துவிட்டால் நாம் அதற்கு தகுந்த ஒரு காலணியை அணிந்து செல்வோம், அல்லது நம் மாற்று வழியில் செல்வோம், அல்லது அது ஜம்ப் பண்ணி கடக்கக்கூடிய பயிற்சியை நாம் எடுத்துக்கொள்வோம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க வேண்டும் என்றால், நாம் ஆசையாக ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தையை தாளாட்டி சீராட்டி வளர்ப்பதெல்லாம் இன்னைக்கு பெரிய விஷயம் என்றால், இன்னைக்கு படிப்பு என்ற ஒரு நாலேஜ் வந்துவிட்டது. அந்த படிப்பு என்ற நாலேஜிற்கு பணத்தை கொட்டி அந்த எஜுகேஷன் என்ற நாலேஜுக்காக நம்மளுடைய வாழ்நாள் உழைப்பெல்லாம் கொட்டி அந்த குழந்தையை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து அதற்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்து பிற்காலத்தில் நமக்கு ஒரு ஆலமரமாக இருந்து நம்மை காப்பாற்றும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் தருணத்தில் அந்த குழந்தை ஒரு காதல் வயப்பட்டு அந்த குழந்தை படிக்கும் போதே சரியாக படிக்காமல் ஸ்கூலோ காலேஜோ கட்டடித்து கொண்டு தன்னுடைய காதல் வயத்தால் தன்னுடைய பாடத்திட்டங்களையும் இழந்து தன்னுடைய வாழ்க்கையும் இழந்து பெற்றவர்களுடைய நம்பிக்கையும் இழக்குகிறது. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவர்கள் சுயஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கும் என்றால், அவர்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்திருக்கட்டும், எந்த தேதியில் வேணாலும் பிறந்திருக்கட்டும், எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் பிறந்திருக்கட்டும், அவருடைய வாழ்க்கை ஸ்தானமான களத்திர ஸ்தானமான 7ஆம் இடம் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் 6ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ இருந்து அதை பாவக்கிரகங்கள் பார்வையிட்டால், அது மட்டுமல்ல அங்கிருக்கும் 7ஆம் இடத்து கிரகத்தை 5ஆம் கிரகம் பார்வையிட்டால், இவர்கள் காதல் வயப்பட்டு உறவினர்களை பகைத்து கொண்டு பெற்றவங்களுக்கு கொஞ்சம் கூட விசுவாசத்தை கொடுக்காமல் அவர்கள் நம்பிக்கையை உடைக்கும்படியாக அந்த குழந்தைகள் நடந்து கொள்வார்கள். இது விதிப்படி அமையக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பாகும். இப்படி ஒரு விதிப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகளை நாம் சிறு வயது முதலே நமக்கு தகுந்த மாதிரி எப்படி சாதகமாக்கி கொள்ள வேண்டும். சில பேர் ஜாதகத்தை மாற்றி எழுதினால் சாதகமாகிவிடும் என்று தவறான கண்ணோட்டத்தில் நிறைய பேர் தன்னுடைய சுயஜாதகத்தை மறைத்து வேறொரு ஜாதகத்தை எழுதி வைத்து அந்த ஜாதகத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ஒரு தவறான ஒரு செய்கை, தவறான ஒரு கண்ணோட்டம். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, ஒரு பெயரை வைத்து உனக்கு ராசி சொல்லுகிறேன் என்று சொல்வார்கள். ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பெயர் அமையும். அப்போ ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு ராசி அமையுமானா கண்டிப்பாக அமையாது. பேரை வைத்து ராசியை கண்டுபிடிப்பது, 10 பொருத்தத்தை மட்டும் நம்பி திருமணம் செய்து கொள்வது, அதே போல காலண்டில் உள்ள நாட்களை மட்டும் நம்பி திருமணம் செய்து கொள்வது, இதெல்லாம் மிகப்பெரிய தவறாகும். ஒருவருக்கு திருமண நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவரவர் சுயஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி, கிரக நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த திருமண நாட்கள் நல்ல நாட்களாக அமையணும். அப்பொழுதுதான் அவர்கள் எதிர்காலம் மிக உன்னதமாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உன்னதமான வாழ்க்கையை வாழ வேண்டிய நிலை ஏற்படும். ஒரு குழந்தையை வளர்த்து எடுப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது தன்னுடைய வாழ்நாளின் இன்வெஸ்ட் ஆகும். ஒரு குழந்தையை வளர்த்தெடுப்பது என்றால் அவர்களுக்கு வேண்டிய சாப்பாட்டிலிருந்து துணிமணியிலிருந்து என்னென்ன எக்ஸெட்ரா வேணுமோ, படிப்பு எஜுகேஷன்லேருந்து அவ்வளவும் தன்னுடைய உழைப்பாக முதலீடாக போட்டுவிட்டு அந்த குழந்தை கடைசியான காலத்தில் நம்மளை கொண்டு முதுமை நேரத்தில் சேர்த்துவது அல்லது கவனிக்காமல் பாதியிலே விட்டு போவது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய அவலநிலையாகும். இந்த அவலநிலைகளை எப்படி தடுப்பது? இதற்கு இயற்கை ஜோடம் மற்ற ஜோடர்களுக்கெல்லாம் முன்னோடியாக வருமுன் காப்போம் என்ற திட்டத்தை அறிவிக்கிறது. அந்த வருமுன் காப்போம் திட்டத்தில் யாரெல்லாம் இணைந்து கொள்கிறீர்களோ உங்களுடைய எதிர்காலத்தை மிக அருமையாக அமைத்து கொள்ளலாம்.
எதிர்காலத்தில் வரக்கூடிய நஷ்டத்தை நீங்கள் தடுத்து கொள்ளலாம். ஒருவருக்கு பணம் மட்டும் நஷ்டம் என்பது இல்லை, நம்பிக்கையும் ஒரு நஷ்டம்தான். பணத்தை எவ்வளவு இழந்தாலும் நாம் எப்படியா ஒன்று சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் நம்பிக்கையை இழந்தால் அதை சம்பாதித்துக் கொள்ள முடியாது. அதனால் மன பேதலிப்பு ஏற்பட்டு எத்தனை பேர் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அதிலும் வயதான காலத்தில் தன்னுடைய பிள்ளையை நம்பியே வாழ்ந்தவர்கள் எவ்வளவோ மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். அதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் வாழும்போதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். கண் கெட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் செய்வது மிகப்பெரிய தவறாகும். கண்கள் இருக்கும் பொழுதே சூரியனை பார்த்து வணங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வருமுன் காப்போம் திட்டம். வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ட்விஸ்ட்டுகளாகவே அமைந்துவிடும். எதிர்காலம் என்பது இன்னைக்கு நம்மக்கிட்ட இருப்பது நிகழ்காலம். நாளைக்கு எதிர்காலம் என்பது என்ன வேண்டாம் என்றால் நடக்கலாம். எப்படி எதிர்காலத்துக்கு நம்ம ஒரு இன்சூரன்ஸ் செய்து கொள்ளுகிறோமோ, எப்படி எதிர்காலத்துக்கு நம்ம பேங்க்கில் பணம் போட்டு வைத்துக் கொள்கிறோமோ, அந்த மாதிரி எதிர்காலத்துக்கு என்று சுய ஜாதகத்தை பார்த்து கொண்டு இந்த வருமுன் காப்போம் திட்டத்தில் கலந்து கொண்டு நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளை கடைசி வரை காப்பாற்றுவாங்களா என்று தெரிந்து கொண்டு, அப்படி இல்லை என்றால் அதை எப்படி நம்ம மாற்றி அமைக்க வேண்டும். அதே போல யாருக்கெல்லாம் கன்வெர்ட்டட் திருமணம் ஆகும் அடுத்த பதிவில் பார்ப்போம். அதே போல தன்னோட குழந்தைக்கு எல்லா விஷயத்திலும் எல்லா சௌகரியங்களும் செய்து கொடுப்பார்கள். ஆனால் இஷ்டப்படி ஒரு கௌரவமான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என்று ஒரு கற்பனையோடு அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை வளர்த்துவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு இந்த குழந்தைகள் கன்வெர்ட்டட் திருமணம் ஆக வேண்டிய நிலை ஏற்படும். அந்த கன்வெர்ட்டட் திருமணம் ஆக வேண்டும் என்றால் அவருடைய சுயஜாதகத்தில் என்ன மாதிரி கிரகங்கள் அமைய வேண்டும். அப்படி உள்ளவர்களுக்கு கன்வெர்ட்டட் திருமணம் நிச்சயமாக நடக்கும். அது நம்ம மனவேதனைப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. சரி, என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் அவர்கள் கன்வெர்ட்டட் திருமணம் ஆகும் என அடுத்த பதிவில் பார்ப்போம். தொடர்ந்து இயற்கை ஜோதிடம் பார்த்து வாருங்கள். இதுவரை நீங்கள் காணாத பதிவெல்லாம் காணப்போகிறீர்கள். இதுவரை கேட்காத, அதாவது ஜோதிட வரலாற்றிலே கேட்காத மெசேஜ் எல்லாம் கேட்கப் போகிறீர்கள் இந்த இயற்கை ஜோதிடம் மூலம். இயற்கை ஜோதிடத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்கள். ஏனென்றால் வருமுன் காப்போம் திட்டத்தை இதுவரைக்கும் எந்த ஒரு ஜோடரும் அறிவிக்கவில்லை. இயற்கை ஜோதிடம்தான் முதல் முறையாக அறிவித்திருக்கிறது. வருங்காலத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு தக்க உங்களுடைய மனநிலையை அமைத்து கொண்டு நீங்கள் வளமான வாழ்வு வாழ வேண்டும் என உங்கள் அனைவருக்கும் இயற்கையை வேண்டி, அந்த இயற்கை தெய்வம் அல்லாவாக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், கிறிஸ்துவராக இருக்கலாம், எந்த மதத்தில் கடவுள் பெயர் இருந்தாலும் இறை அன்பு ஒன்றுதான் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.